சார் இப்போ சொன்ன அந்த குரு சுதந்திரன் இப்போ சொன்னீங்க. இப்போ ஜாதகம் இருக்கிறவங்க பணம் மனை எனக்கு அமைப்பு எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட ஆலோசனை கேட்பாங்க. இப்போ ஜாதகம் இல்லாதவங்க உங்ககிட்ட வீடு எனக்கு எப்போ அமையும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜாதகம் இல்லாமல் சொல்ல முடியும். பொதுவாக பார்க்கலாம். பொதுவாக எப்படி பார்க்கலாம்லாம் அது நிறைய பிரசன்ன முறைகள் இருக்குது. இந்த பிரசன்ன முறைகள் மூலம் அவர் என்ன கேள்வி கேட்குறாரு, அந்த கேள்விக்கு என்ன பதில்ன்றது பார்க்க முடியும். இப்போ நம்ம அக்ஷய லக்ன பദ്ധதியிலே நம்ம என்ன பண்ணுறோம், ஏஎல்பிலேயே பிரசன்ன முறை இருக்குது. இந்த ஏஎல்பி பிரசன்ன முறையில் அவருக்கு ஒரு ரேண்டம் நம்பரை ஜென்ரேட் பண்ணலாம். இல்லை அவர் கேள்வி கேட்க வந்தவரையே ஒரு நம்பர் சொல்லிட்டு அந்த நம்பர் வச்சுட்டு நம்ம ஏஎல்பி சாஃப்ட்வேரில் போட்டோம்னா அவருக்கு உண்டான ஜாதகம் ஜென்ரேட் ஆகி வந்துடும். ஸோ அப்போ இன்ஸ்டண்ட்டாக ஒரு கேள்வி ஒருத்தர் கேட்குறாரு, அவர்கிட்ட ஜாதகம் இல்லைன்னா அவருடைய லக்னம் என்ன பயணிக்குது, அவருடைய 4ஆம் இடம் என்ன இருக்குது, ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம சஜஷன்ஸ் கொடுக்கலாம், அவருக்கு பலன்கள் சொல்லலாம். இப்போ இந்த அக்ஷய லக்னம் இல்லை சார், நீங்கள் அதுவும் எனக்கு வேண்டாம், எனக்கு பிரசன்னமும் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்திருக்கிறோடைய நபர் எந்த டைமில் வராரு, நம்மகிட்ட என்ன கேள்வி கேட்குறாரு, அப்போ உள்ள நிமித்தங்களை வச்சு கூட நம்ம பதில் சொல்லலாம். இப்போ எந்த வகையிலையும் போனால் அவங்களுக்கு வீடு கட்டுற யோகம், நிமித்தங்கள், சகனங்கள், அதுக்கப்புறம் அந்த கால நேரங்களை வச்சு நம்ம சொல்லி கண்டிப்பாக சொல்ல முடியும். இது ஏஎல்பி பிரசன்ன முறையில் ரொம்ப துல்லியமாக ஜாதகம் எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி ஏஎல்பி பிரசன்னத்துலேயும் உங்களுக்கு முதல் பாவம் எப்படி இருக்குது, 2ஆம் பாவம் எப்படி இருக்குது, 12 பாவங்களையும் எந்த கேள்வி கேட்டாலும் அதில் சொல்ல முடியும்.